முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராய்ச்சி லஞ்சம் மற்றும் ஊழல் புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சொத்துக்களை குவிப்பது தொடர்பான வாக்குமூலம் பதிவு செய்ய வன்னியாராய்ச்சி கடந்த ஆண்டு டிசம்பரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன்பு அழைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையிலேயே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலையில் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவரை ஆசிரியர் தாக்கியதில் குறித்த மாணவன் காயமடைந்துள்ளார். முதலாம் ஆண்டில் கல்வி கற்கும் மாணவனை முல்லாங்குழல் போன்ற உபகரணத்தால் தலையில் தாக்கியதாக மகன் கூறியதாக பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த ஆசிரியர் தொடர்பாக வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதோடு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் ஆளுநர் செயலகத்திற்கும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆசிரியை வவுனியா போலீசாரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் 1 கிலோகிராம் தேசிக்காயின் சில்லறை விலை 1800 முதல் 2000 ரூபாவாக இருந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். தற்போது தேசிக்காய் அறுவடை மிக குறைந்த அளவிலேயே அறுவடை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனாலேயே சந்தையில் தேவையை பூர்த்தி செய்ய விநியோகம் இல்லாததால் குறித்த விலையில் விநியோகிக்கப்படுவதாக சில்லறை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட பிரதான வீதிகளில் கையொலி பெருக்கிகளை பயன்படுத்தி வியாபாரம் மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக பொதுமக்களிடமிருந்து தொடர்ந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இத்தகைய செயற்பாடுகள் மத ஸ்தலங்களில் நடைபெறும் வணக்க வழிபாடுகள் மற்றும் பொது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்துவதுடன் பொதுமக்கள் அசௌகரியமடைவதாக கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் சம்மாந்துறை பிரதேச சபை மற்றும் சம்மாந்துறை போலீஸ் நிலையம் ஆகியன இணைந்து ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன. மொனராகலை கிளந்தாவ பகுதியில் உள்ள ஒரு பாடசாலைக்குள் மதுபானம் கொண்டு சென்ற பாடசாலை மாணவர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச சிறுவர்கள் தின கொண்டாட்டத்திற்காக நேற்றைய தினம் மதுபானம் கொண்டு வந்த மாணவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை வளாகத்தில் மது அருந்திக் கொண்டிருந்த போது குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்பகுதியில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த பெரும் தொகை போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்புடையவர் என கூறப்படும் சனத் வீரசிங்க என்று அழைக்கப்படும் புவகத் தண்டாவி சனா ஜேவிபியின் முக்கிய உறுப்பினர் ஆவார் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள மதுபான சாலைகளை நாளை மூடுவதாக மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. உலக மது ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 3ஆம் திகதியன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் நாளை மதுபான சாலைகளை மூடுவதாக அறிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உட்பட 30 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் குறித்து சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால இதனை அறிவித்துள்ளார். பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜப்பானில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றுகையில் தமிழ் மக்கள் நீண்ட காலம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது, வடமாகாணத்தில் தேவைக்கு அதிகமாக உள்ள இராணுவத்தை குறைக்கப் போவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டும் என தெரிவித்து இளைஞர்கள் குழுவொன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக மன்னார் மாவட்டத்தை சாராத சில இளைஞர்கள் உள்ளடங்கலாக ஒரு குழு ஒன்றிணைந்து மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து காற்றாலை தொடர்பில் மகஜர் ஒன்றையும் மாவட்ட செயலகத்தில் கையளித்திருந்தனர். இந்த பின்னணியில் குறித்த போராட்டக்காரர்களின் நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சிலர் இந்த குழுவிடம் கேள்வி எழுப்பிய நிலையில் சிலர் தப்பி சென்றுள்ளனர். ஒரு சில இளைஞர்கள் தடுக்கப்பட்டு அவர்களிடம் போராட்டம் தொடர்பில் வினவப்பட்டது. அதன்போது கூட்டம் ஒன்று என்று கூறி தங்களை வல்லாவியில் இருந்து அழைத்து வந்ததாகவும் பணம், உணவு மற்றும் ஏனைய செலவுகளை தாங்கள் பார்த்துக் கொள்வதாக தெரிவித்து அழைத்து வந்து போராட்டத்தில் இறக்கிவிட்டனர். அத்துடன் தங்களை விட்டுவிட்டு தங்களை அழைத்து வந்தவர் ஓடி சென்று விட்டதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பழைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பகுதியில் நேற்று பிற்பகல் வெடிக்காத நிலையில் 31 குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன. முகமாலை வடக்கு பகுதியில் வீட்டு உரிமையாளர் ஒருவர் தமது வீட்டில் பள்ளம் தோண்டியுள்ளார். இதன்போது அப்பிரதேசத்தில் ஆபத்தான குண்டுகள் காணப்பட்டுள்ளன. இதனை அடுத்து வீட்டுரிமையாளர் உடனடியாக பழைய போலீசாருக்கு அறிவித்துள்ளார். அதன் பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தின் உத்தரவுடன் பாதுகாப்பான முறையில் வெடிகுண்டுகளை மீட்கும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள தோட்ட காணியிலிருந்து வெடிபொருட்களுடன் புலிக்கொடி மீட்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேவிபுரம் பகுதியில் உள்ள 168ஆம் இலக்க தென்னம் தோட்ட காணியை அதன் உரிமையாளர் துப்புரவு செய்துள்ளார். இதன்போது காணியில் 6 பீரக்க குண்டுகள், புலிக்கொடி போன்றவை இருந்துள்ளதை உரிமையாளர் அவதானித்துள்ளார். இதனையடுத்து புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் காணி உரிமையாளரால் நேற்று காலை முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் விசேட அதிரடிப்படையினரின் உதவியுடன் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டி ஆலடி பகுதியில் படகு மற்றும் கடல் தொழில் உபகரணங்கள் தீக்கிரையாகிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்று மதியம் 1:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் கொரவபொத்தானி கபுகொல்லேவ வீதியின் கட்டுவர கொல்லேவ பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். கபுகொல்லேவில் இருந்து கொரவபொத்தானை நோக்கி பயணித்த ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் பயணித்த பஸ்ஸுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரும் கொரவபொத்தானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளனர். மன்னார் நகர பகுதிக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடியார்கள் உள்ளடங்கலாக போராட்டத்தில் ஈடுபட்ட 6 நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 5 சந்தேக நபர்களையும் ஒவ்வொரு சந்தேக நபர்களும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் எதிர்வரும் நவம்பர் 17ஆம் தேதிக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்களை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கான போட்டி பரீட்சை தற்காலிகமாக தாமதமாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவா அறிக்கை வெளியிட்டுள்ளார். பாடசாலைகளில் பணிபுரியும் அபிவிருத்தி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு பணியில் உள்ள பட்டதாரி அதிகாரிகளை ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்காக இந்த பரீட்சை மார்ச் மாதம் 25, 2023 அன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. போட்டி பரீட்சை தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட பல வழக்குகள் இப்போது முடிவுக்கு வந்துள்ளன. இருப்பினும் இந்த பரீட்சை தொடர்பாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இந்த வழக்கின் தீர்ப்பு கிடைத்த பிறகு பரீட்சையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.